வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அடி தூள் பறக்குதுங்க. என்னன்னு தெரியல. யாரு இன்னைக்கு ராசின்னு தெரியல, முகராசின்னு தெரியல. இன்னைக்கு மார்க்கெட்டு அருமையான ஒரு 275 பாயிண்ட் இதுவரைக்கும் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் நீங்க பார்த்தாவே தெரியும். அருமையான ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த மார்க்கெட் போணுச்சுன்னா சீக்கிரமே ஒரு 30,000 போயிரும் மார்க்கெட்டு. ஒரு வருஷத்துக்குள்ளேயே. நல்ல ஒரு அருமையான இன்னைக்கு மூவ்மெண்டம். எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு சொல்லும் அளவுக்கு எந்த இண்டெக்ஸும் வந்து டவுன் கிடையாதுங்க. மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும், எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்டம்ல தான் இருக்கு. இந்த மூவ்மெண்டம் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா நிஃப்டியோட ரியல் ஃபேஸ் 3 மணிக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2, 3 நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 மணிக்கு மேல தான் நல்ல ஒரு செல்லிங் வருது. குளோசிங் இதே மாரிக்கே முடிச்சாங்கன்னா, ஃபர்தரா நிஃப்டி ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து நிஃப்டிய இந்த அளவுக்கு தூக்கி முக்கியமா நிறுத்ததுக்கு காரணமே, எல்லா இண்டெக்ஸுமே அதில முக்கியமா நம்ம தலைவரு ரிலையன்ஸு இன்னைக்கு பிரேக் அவுட் குடுத்துருக்காரு. பார்க்கலாம் மேல ஃபர்தரா போறான்ட்டு. நல்ல ஒரு அருமையான 2% மேல இன்னைக்கு ரிலையன்ஸ் இங்க பாருங்க. அருமையான ஒரு பிரேக் அவுட்டு. ஆல் டைம் ஹைல தான் ஆல் டைம் ஹை பக்கத்துல போயிருச்சு. பார்க்கலாம். பாருங்க ஆல் டைம் ஹை பக்கத்துல இதுதான். 600 இன்னொரு ரூ. 40 தான் இருக்கு. பாக்கி இருக்கு ஆல் டைம் ஹை போறதுக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு இன்னைக்கு நிஃப்டிக்கு வந்து ஃபுல் சப்போர்ட். இன்னைக்கு ரிலையன்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியுமே இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு சப்போர்ட். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பாருங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்டம் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? பேங்க் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா 650 பாயிண்ட் கிட்ட நல்ல ஒரு மூமெண்டம்ல தான் இருக்கு. லைட்டா அந்த பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்கு. இந்த டோஜி கேண்டில் பக்கத்துல தான் இருக்கு. கொஞ்சம் லைட்டா செல்லிங் ப்ரெஷர் வருது. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு விக்கு? நிஃப்டி வந்து செல்லிங் ப்ரெஷர் கிடையாது. ஆனா பேங்க் நிஃப்டியில் வந்து லைட்டா செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கு நெக்ஸ்ட் 50 ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு மூமெண்டம். ஆட்டோ இண்டெக்ஸு, நிஃப்டி ஐடி, பியூசி பேங்க்கு எல்லாமே நல்ல ஒரு எஃப்எம்ஜிஜி எல்லாமே எல்லா இண்டெக்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மூமெண்டம். நம்ம எப்போதும் பார்க்குற நிஃப்டி ஸ்மால் கேப்பை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன மூமெண்டம் கொடுத்துருக்குன்னு 250 ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் கண்டினியூவாக டவுனாக இருந்தது. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு மூமெண்டம்ங்க. நேற்று ஒரு டோஜி மாதிரி ஒரு ஃபார்ம் ஆனிச்சு. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கேப் அப்பில் தான் வந்து அருமையான ஒரு புல்லிஷ் கேண்டம் தான் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. பார்க்கலாம் ஸ்மால் கேப்பு எண்ட் ஆஃப் த டேல என்ன பண்ணுதுன்னு. இது ஒரு முக்கியமான டிஸ்டன்ஸ் ஆகிட்டு ஒர்க் அவுட் ஆகும். பார்க்கலாம். அடுத்தது மிட் கேப்பு. மிட் கேப்பும் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸு. மிட் கேப்பு பாருங்க. நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் தான் மிட் கேப்பும். பார்த்தா தெரியும். ஆல் டைம் ஹைலேருந்து பிரேக் அவுட் ஆகி 14,000 போயிட்டு கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இன்னைக்கு நல்ல 2 நாளாக நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்கு. பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு சைட்வேல தான் இருக்கும். அந்த பாஸ்க்குள்ளே தான். அது பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான். பார்த்தீங்களா? கீழேருந்து நல்லா டவுனில் வந்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டத்தில் தான் இருக்குது. சைட்வே தான். ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. ஐசிஐசி பேங்க் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஐசிஐசி பேங்க்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கிரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆக்சிஸ் பேங்க்கு, பியூசி பேங்க்லாம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆமாம். அப்புறம் சுட்டி யாரும் வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு இது ப்ராஃபிட் புக் பண்ணுற டைம் இது. பாருங்கள் ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைன் ஏற்கனவே போட்டிருந்தோம். அதை பிரேக் அவுட் பண்ணி தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம். ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது. பார்க்கலாம் ஆக்சிஸ் பேங்க்கு. அடுத்தது வந்து கோடாக் பேங்க்கு, கோடாக் மஹேந்திரா பேங்க் லைட்டாக ஒரு க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி எண்ட் ஆஃப் த டேயில் என்ன நடக்குதுன்ட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான நம்ம நியூஸ் பார்க்கலாம். நிறைய ஸ்டாக்குடைய முக்கியமான நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி நேற்று எஃப்ஐ டேட்டா நம்ம பார்க்கல. நேற்று எஃப்ஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 785 கோடி வாங்கியிருக்காங்க. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, டவுனில் தான் நேற்று க்ளோஸ் ஆனுச்சு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எஃப்ஐஐ, டிஐ வாங்கினது. அதுக்கு முன்னாடி 2 நாள் நல்லா விற்றுருக்காங்க. நேற்று வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேயில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது மணி கவுண்டரில் போட்டிருக்காங்க. சென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட்டு, நிஃப்டி அபோவ் 26,2600. இது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஏறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுறாங்கங்கிற மாதிரிக்க ஒரு ஒரு கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு ரேலியில் இருக்குது. சப்போஸ் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணாங்கன்னா அடுத்த நாளே அடித்து இறக்கிடுவாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆர்பிஐ கட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஹவுசிங் லோன் வச்சுருக்கவங்க நிறைய பேர் லோன் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போனஸு. அதுதான் இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 50% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்.
யாரும் பேனிக் ஆக வேணாம். இன்னைக்கு வந்து அதோடைய போனஸ் 1:1 போனஸ் குடுத்தனால பார்த்தீங்கன்னா, 50% டவுன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதுதான் இங்க குடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல்ல. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் ஒரு புதுசா கார் இறக்கியிருக்காங்க. இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து காலையில பார்க்கும்போது ஒரு ஒரு 2% நல்ல ஒரு கிரீன்ல தான் இருந்தது. இந்த கார் தான் இன்னைக்கு டாடா மோட்டார காப்பாத்துமான்னு தெரியல. பார்க்கலாம். நல்ல ஒரு சேல்ஸ் இருக்குன்னு மார்க்கெட்ல நியூஸ் இருக்கு. பார்க்கலாம். நல்ல சேல்ஸ் ஆனுச்சுன்னா டாடா மோட்டார்ஸ் நல்ல மேல ஃபர்தரா போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நான் இந்த ஸ்டாக் வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டாடா மோட்டார்ஸ். பார்க்கலாம். ஃபர்தரா மேல போனுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான இது மொமெண்டம். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் அதுவும் கிரீன்ல தான் காலைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பார்த்தா தெரியும். ஆமா. டோஜி மார்க்கெட் ஃபார்ம் அது காலையில பார்க்கையில 363 இருந்தது. இப்போ 356ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம். காப்பாத்தி விடுதான்னு இந்த கார் தான் நம்மளை காப்பாத்தி விடணும். அதுக்கப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து முக்கியமான ஒரு பூஸ்டிங் இந்தியா ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி வித் எம்ஆர்ஓ டெவலப்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கம்பெனிக்கு அதாவது கொச்சின் ஷிப்யார்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஷிப்யார்டு அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. மசகண்டாக்கு அந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் ரொம்ப முக்கியமான நியூஸ் இது. பூஸ்டிங் பண்ணுறாங்க ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியை. அது ரொம்ப முக்கியமான நியூஸு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ் பாருங்கள். மாருதி 1.5% மேலே, இண்டிகோ 1.2%, ட்ரெண்டு 2%, அல்ட்ரா சிமெண்ட்டு, பஜாஜ் ஆட்டோ, எனக்கு பாரதி ஏர்டெல் வந்து நல்லா டவுனில் தான் இருக்குது 1.5%. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நியூஸ் ராம்கோ சிஸ்டம் அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளீஞ்சஸ் 4 அவார்டட் ஃபார் ஹச்ஆர் விண்டர் 2025 இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி ஸ்டாக் 1% ராம்கோ சிஸ்டம். இது ஒரு அருமையான ஆர்டரு. இந்த ஸ்டாக் யாரும் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு. ரொம்ப நாளாக அந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். டவுனில் வந்து தான் வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இது வரைக்கும் டவுனில் இல்லை. 52 வாரம் ஹையில் தான் ஸ்டாக்கு ட்ரேட் ஆகுது. அடுத்தது அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் நேற்றோட இந்த கம்பெனிக்கு ஒரு 258 60 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு. நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஜாயின்ட் வெஞ்சரு சென்னை இந்தியன் நேவி ஃபார் இண்டிஜென்ஸ் டிஃபென்ஸ் டெக் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இவங்க 2 பேரும் வராங்க. அருமையான ஒரு குட் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. ஸ்டாக் என்னமோ இன்னைக்கு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகுது. காலையில் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாக் வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகுது. ஒரு முக்கியமான நியூஸு. அடுத்தது ஏசிஎஸ் டெக்னாலஜி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 கோடி செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட் கான்ட்ராக்ட் ஃப்ரம் மஹேந்திரா டிஃபென்ஸு அவங்களுக்கு மூலமாக இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸ்டாக்கு பாருங்கள் மேலே ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கோடைய சார்ட் டைப் இருக்குன்னு. ஃபென்னி ஸ்டாக் மாதிரியா இருக்குது 37 ஹையஸ்ட் 40 கண்டினியூ அப்பர் சர்க்கியூட் இந்த ஸ்டாக்கு. ஆமாம் பிஎஸ்சியில் தான் ட்ரேட் ஆகுது. என்எஸ்சியில் கிடையாது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 44. யார் இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கோல்டு சில்வரு என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டு சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ரோ ரிஸ்க் அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் ரிஸ்க் இருந்துச்சுன்னா டவுன் ஆகும். அப்படி இல்லைன்னா கண்டினியூவாக கோல்டு சில்வரும் மேலே போகணும்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் செக்யூரிட்டி அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் மூவ்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இதை சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இன்றைக்கி நிப்பான் இந்தியா கோல்டு சில்வரு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி கேப் அப்பில் தான் ட்ரேட் ஆகுது கோல்டு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆமாம் நல்ல ஒரு ஹைட்லேருந்து டவுனில் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்மோ அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு அப்மோ போயிட்டுருக்கு. பார்க்கலாம் ஃபர்தராக என்ன நடக்குன்ட்டு. வச்சுருக்கவங்க கண்டினியூ பண்ணுங்கள். நிப்பான் சில்வர் இடிஎஃப் அதுவும் இன்றைக்கி வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வர் பீஸும் ஒரு % மேலே. பார்க்கலாம் ஃபர்தராக என்ன மூமெண்டம் கொடுக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஹைனஸ் டெக் ஷேர் கெயின் 47% மேலே போகும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையிங் இது கொடுத்துருக்காங்க. ஒரு யார் கொடுத்துருக்காங்கன்னா நுவாமா வந்து இன்ஸ்டியூட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. யார் இந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா ஓவர் வேரியேஷன் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. என்கிட்ட கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு அருமையான கம்பெனி. நல்ல ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி. ஆமாம் அவங்களுடைய கருத்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் ஷேர் வந்து 10,000 மார்க்கெட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 10,000 போயிருச்சா எம்சிஎக்ஸு. அப்பா இந்த மார்க்கெட்டுக்கு நான் வரும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 3,000 இருந்துச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. 10,000 போயிருச்சுங்க. ஸ்டாக்கை பாருங்கள். ஒரு 5 வருஷம் ஸ்டார்ட்டை போட்டு பார்க்கல இந்த ஸ்டாக்கு நான் வரும்போது 1,500 இருந்துச்சு. வாங்கியிருந்தோம்னா வச்சுக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 4 வருஷம் ஹோல்டு பண்ணியிருந்தால் ஒரு மேலே ரிட்டர்ன் ஒரு மேலே ஒரு ஸ்டாக் எம்சிஎக்ஸு வச்சுருக்கவங்களுக்கு இன்வெஸ்டருக்கு நல்ல ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்கள்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நுவாமா 32% அப்சைடு ரினியூவபிள் எனர்ஜி பிளேயர்ன்னு குடுத்துருக்காங்க. எந்த ஸ்டாக்னா பிரைமரி எனர்ஜி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நுவாமா அந்த ஸ்டாக்குக்கும் அவங்க பையிங் கால் குடுத்துருக்காங்க. நீங்க யாரும் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த ஸ்டாக்க. அனலைஸ் பண்ணி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கம்பெனி டிசிஎஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏஎல்டிஐ சவுத் ஏஐ லீடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடரைசேஷன் அப்படிங்கிற கம்பெனியோட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஏஐ பார்ட்னர்ஷிப்ப. இது டிசிஎஸ்சிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு. இன்னைக்கு வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்கல அத. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸு. அதுவும் இன்னைக்கு நல்ல ஒரு மூவ்மெண்டம். கிரீன் கேனல் பார்த்தீங்கன்னா 1% மேல ட்ரேட் ஆகுது. நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்டம். ஆமா. நிஃப்டி ஐடி ஸ்டாக்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு நிறைய ஸ்டாக் பிரேக் அவுட் ஆயிருன்னு சொல்லிட்டு டிசிஎஸ் பாருங்க ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி ஏற்கனவே பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் உள்ள வச்சாங்க. மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இன்னைக்கு. பார்க்கலாம். வீக்லி பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். டேலெல்லாம் ரொம்ப இது. ஹச்சிசிஎல் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் பிரேக் அவுட் ஆகி மேலே இந்த பாக்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணிட்டு கீழே வருதுன்ட்டு. இங்கே ரீடெஸ்ட் வரும் பார்த்தேன் வரல. இன்னைக்கு க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டெக் மஹிந்திரா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரும் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். பாருங்க ஆல்ரெடி டென் லைன் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக போயிட்டு இருக்கு. நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம் 1465 இப்போ 1508 போயிட்டு இருக்கு. ஆமாம் நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்டம் உள்ள ஸ்டாக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணுற பிஜிஎல் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நல்ல க்ரீன் தாங்க. ட்ரை பண்ணுது பார்க்கலாம் பிரேக் அவுட் இந்த ஏதாச்சும் ஆகுமான்ட்டு. இங்கே பாருங்கள் இது வரைக்கும் பார்க்கல லைட்டாக பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது தெரியுது. ஆமாம் பார்க்கலாம் எண்ட் ஆஃப் டேயில் மறுபடியும் உள்ளே வச்சிடறானுங்க பார்த்தா தெரியுதா. பார்க்கலாம் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு. நல்ல மூவ்மெண்டம் இருக்குது. ஆனால் ரிசல்ட்டு லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஆமாம் ஆனால் இறங்கும் பார்த்து யாருமே இறங்கலை. இந்த மாதிரி ஒரு பேரல் சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கு ஃபர்தராக எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கணேஷ் எக்கோஸ்பியர்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் நேற்று பார்த்து சொல்லியிருந்தேன். நல்ல வால்யூம் இருக்குது. நோட் பண்ணி வைங்க உங்கள் வாட்சஸ்ன்ட்டு. இன்றைக்கி பாருங்கள் அருமையான ஒரு மூவ்மெண்டம் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்டமில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் இன்றைக்கி 7%. நேற்று மார்க் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் குரூப்பில் இந்த ஸ்டாக்கு பாருங்கள் நல்ல ஒரு வால்யூமில் இருக்குது. நல்ல ஒரு 60% டவுனில் தான் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த பாருங்கள் இந்த ஸ்டாக் 7% கண்டினியூவாக மூவ்மெண்டம். ஒரு 40% அப்சைடு போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் அட்வைஸரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். முக்கியமான ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் பிபிசிஎல் இன்றைக்கி ஆயில் செக்டார் எல்லாமே ரிலையன்ஸ் மேலே போகிறனால ஆயில் செக்டார் எல்லாமே நல்ல ஒரு மூமெண்டமில் இருக்குது. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணி இன்றைக்கி அருமையான ஒரு 3% மேலே நல்ல ஒரு புல்லிஷ் ஹேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்சஸில் நோட் பண்ணி வைங்க. டாடா மோட்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஆனந்த்ராஜ் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கு முன்னாடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. இங்கே பாருங்கள் ஒரு அசெண்டிங் சேனலில் தான் போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. நான் இது வரைக்கும் வரும் பார்த்தேன். இது ஒரு சப்போர்ட்டாக இங்கே இது வரைக்கும் வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு இது ஃபால்ஸ் பிரேக் கூட வச்சுக்கலாம். இங்கே 1 2 3 4 5 ஆப்போசிட் லைனை டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. யாரும் ஷார்ட் டேர்முக்கு ட்ரை பண்ணால் உங்கள் அட்வைஸரை கேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை கோல்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான ஒரு மூமெண்டம். நல்ல ஒரு கம்பெனியோட ஸ்கை கோல்டு நல்ல க்ரோத் உள்ள கம்பெனி. நல்ல ரிசல்ட் கொடுத்த கம்பெனி லாஸ்ட் குவார்ட்டரில் தான் தெரியும். ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் நேற்று கீழே வந்துச்சு. இன்றைக்கி ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸ்கை கோல்டு கீழே வந்துச்சுன்னா சான்ஸு. பஜாஜ் ஃபைனான்ஸ் இனி நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. பஜாஜ் ஃபைனான்ஸு டவுனில் வந்தால் கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்கு கீழே வரமாக்கிங்க பாருங்கள். இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து போயிட்டுருக்கு பஜாஜ் ஃபைனான்ஸு. இது ஒரு சப்போர்ட் ஆகிட்டார். முக்கியமான ஒரு இது இங்கே பார்த்தா தெரியும். 1 2 3 முக்கியமான சப்போர்ட்டு கீழே வந்து இப்போ இருக்குது. பார்க்க டபுள் டாப் இல்லை டபுள் டவுன் சைடு ஒன்று சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள் தெரியும். டபிள்யூ பாட்டம் சொல்லுவாங்கள்ல அந்த இது வந்து இன்றைக்கி ஃபார்ம் ஆரமாக்கி தெரியுது. ஆமாம் பார்க்கலாம். இப்படி வந்துட்டு ஒரு மூமெண்டம் போயிட்டு 3 டாப் இதான்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பஜாஜ் ஃபைனான்ஸு. ஏஞ்சல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அதே நல்ல ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்குது. சூப்பரான ஒரு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங்
பேரல் சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாருங்க இந்த ஸ்டாக்கு எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்துருக்கு பாருங்க. இங்க பாருங்க 37% பாருங்க. இங்க வாங்கி அதுதான் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன்லாம் வரைய கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சூப்பரா அந்த மாரி ஸ்டாக்லலாம் நல்லா சம்பாரிக்கலாம். எத்தன டைம் இன்வெஸ்டருக்கு சான்ஸ் குடுத்துருக்கு பாருங்க. இங்க பாருங்க 1, 2 இதுவரைக்கும் வந்துட்டு நான் டவுன்ல இதுவரைக்கும் வந்தா கூட நல்லா சான்ஸ்ன்னு வெயிட் பண்ணேன் வரவே இல்ல. இங்க வரைக்கும் வந்திருக்கு பார்க்கலாம். இங்க மேல டச் ஆகுதா இதான்னு. இந்த இந்த மாரி ஒரு பேரலல் சேனல்ல முக்கியமான ஒரு டெக்னிக் என்னன்னா, இந்த சென்ட்ரல் லைனுக்கு பார்த்தீங்களா, இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாவும், ரெசிஸ்டன்ஸாவும் ஒர்க் அவுட் ஆகும். அது முக்கியமா நோட் பண்ணிக்கங்க எப்போதுமே. பார்க்கலாம். இது ஒரு அருமையான ஸ்டாக்கு. கீழ வந்தா நமக்கு சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தேன் வரல. அடுத்தது என்பிசிசி. நம்ம எல்லாரும் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஒரு ஸ்டாக். இன்னைக்கு லைட்டா பிரேக் அவுட் ஆன மாரி தெரியுது. பார்க்கலாம். இந்த பாருங்க. டே சார்ட்ல லைட்டா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மேல போணுச்சுன்னா ஒரு 10% போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. பார்க்கலாம். வீக்லி சார்ட்ல பார்க்கலாம். அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்ட்டு. வீக்லி சார்ட்ல பிரேக் ஆன மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். நீங்க வாட்சஸ்ல நோட் பண்ணி வைங்க. அடுத்தது கேஎன்ஆர். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் கேஎன்ஆர். என்ன இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே போணுச்சு. இது மேலே ஏறி இருக்கான்னு பார்க்கலாம். கேஎன்ஆர் சப்போர்ட்ல டே சார்ட்ல வைக்கலாம். ஆமா. கம்மியா தான் ட்ரேட் ஆகுது. ஒண்ணும் வால்யூம் ஒண்ணும் பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. டோஜி மாரிக்கு ஒண்ணு ஃபார்ம் ஆகுது சப்போர்ட்ல. பார்க்கலாம். ஆமா. இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டார்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குங்க. இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்க பார்க்கலாம் இன்னைக்கு என்னன்ட்டு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டிஃபென்ஸ் செக்டார். இங்க பாருங்க. HCL, மசகன்டாக்கு, ஷிப்பிங் கம்பெனிலாம் இன்னைக்கு நல்ல ஒரு மூவ்மெண்டம். ஜிஆர்சி, பிஎல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் பார்த்தா அங்க இடையிலே திரும்பிருச்சு. பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்தா தான் நம்ம வெயிட் பண்ணலாம். எல்லாம் ஆல்ரெடி ஹைல இருக்கு. பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும். பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்குதுன்ட்டு. இந்த வீடியோ வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரி கிடையாது. டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நீங்க வாங்குறா இருந்தா, விக்கிறா இருந்தாலும் உங்க அட்வைசரை கேட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம ஈவினிங் சந்திக்கலாம். நன்றி மக்களே.